Let's hear his thought. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுதந்திர இந்தியாவின் மாணவனே கேள், குடியரசு தேசத்தின் வருங்கால தூணல்லவா நீ. இன்றைய மாணவ சமுதாயமே நாளைய பாரத சமுதாயம். சின்னஞ்சிறு மலைத்துளிகள் சேர்ந்து காற்றாற்று வெள்ளமாவது போல் உன் சின்னஞ்சிறு கரங்களால் நாளை கடலையே கலக்கப் போகிறாய். தொடுவானத்தை தொட்டுவிட துடிக்கும் தளிர்கரமே, அதற்கு முன் சற்றே உன்னை புரிந்திடு. உன் பலவீனங்களை அழித்து பலத்தை கூட்டு. படிப்பு உன் பலம். படிக்கும் மாணவனே, ஏற்று சுரக்காய் அல்ல கல்வி. உயர்வை எட்டு பறிக்க தோல் கொடுக்கும் ஏனிதான் கல்வி. விண்ணை பிடிக்க ஏங்கும் மாணவனே, முதலில் உன்னை படி. உன்னோடு உறவாடும் பலவீனங்களை படி. அது தன்னாலே பறந்தோடும் வரையில் படி. சந்திப்பவர்களை படி, பிறர் சிந்திப்பவற்றை படி. நடந்து கொண்டிருப்பதை படி, நடக்கப் போவதை படி. பெற்றோரிடம் பற்றோடு வாழ்வதை படி. நோயொழிந்த பாரதம் உருவாக்கப்படி. மதி எழுந்து விதியை நொறுக்கும்படி. பொறியியல் மட்டுமே சோறு போடுமா? பொறியியல் மட்டுமே சோறு போடுமா? சேற்று வயலில் நாற்று நட்டபடி நவீன வேளாண்மையை படி. உன் சின்ன சின்ன கனவுகளை கரைவிடாமல் இன்றே நிஜமாக்கு. படித்த மாணவனே, பணத்துக்கு பணியாதே. பணத்துக்காக அயல்நாடு கடத்தப்பட்ட அடிமை கைதியாகாதே. உனக்காக காத்திருப்பது உன் தாய் மட்டுமல்ல, உன் தாய் நாடும் தான். சாதி மதங்களை வேறறுத்து இமயம் தொட்டு குமரி மட்டும் ஒரே சமுதாயமாக்கி காட்டுவோம். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்று கூறி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Kishore, for such a meaningful speech.